ஆஹா, என்ன ஒரு அழகு! பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. 2 நாட்களாக என் தூக்கத்தை பறித்து விட்டாய். உன் பெயர் தெரியாது, நீ யார் என்று தெரியாது. ஆனால் உன்னுடைய முகம் என் கண்களை விட்டு போகவே இல்லை. மிக அழகாக உள்ளாய். சந்திரா, 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 உன்னை எவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டுக் கொண்டே இருப்பது? உனக்கு காதுகளில் விழவில்லையா? சந்திரா! மித்ரனே, எப்பொழுது வந்தாய்? ஏன் இப்படி சத்தமாக கத்தி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாய்? காதுகள் வலிக்கிறது எனக்கு. என்னது? நான் சத்தமாக கத்தினேனா? சந்திரா, உன்னை எவ்வளவு நேரம் நான் அழைத்து கொண்டிருந்தேன் தெரியுமா? உன் செவிகளில் விழவே இல்லை. அப்படி என்ன செய்து கொண்டு? ஹே, இது 2 தினங்களுக்கு முன்பு நாம் ஓடை அருகே கண்டோமே, அந்த பெண் தானே? இவளை ஏன் ஓவியம் தீட்டுகிறாய்? ஓ, எனக்கு இப்போது புரிந்து விட்டது நீ எதற்காக கவனமின்றி இருந்தாய் என்று. உன் கவனம் எல்லாம் இப்பொழுது இந்த பெண்ணின் மீது இருப்பதாக தோன்றுகிறது. என்ன சந்திரா, என்ன நடக்கிறது? என்ன சந்திரா, நீயும் காதலில் விழுந்து விட்டாய் போலையே. ஹே மித்திரா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. எனக்கு அந்த பெண் யார் என்று கூட தெரியாது, அவள் பெயர் கூட தெரியாது. அப்படி இருக்கையில் எப்படி காதலாகும்? உனக்குதான் என்னை பற்றி தெரியுமல்ல. ஏதாவது ஒன்று அழகாக இருந்தால் அதை ஓவியமாக தீட்டி விடுவேன் என்று. இப்பெண் அழகாக இருந்தால், நான் 2 தினங்களுக்கு முன் கண்டபோது அழகான காட்சி போல் தெரிந்தது. அதனால் அதை அப்படியே ஓவியமாக தீட்டியுள்ளேன். அவ்வளவுதான், வேற ஒன்றுமில்லை. சரி, நீ எதற்காக என்னை அழைத்தாய்? அதை கூறு. பாரு, வந்த விஷயத்தையே மறந்து விட்டேன். இன்று வசந்த உற்சவம் நடக்கிறதல்ல, அதற்காக அனைவரும் சிவன் கோவிலில் உள்ளார்கள். அதற்காக தான் உன்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். வா, சென்று வருவோம். ஐயோ, நான் எப்படி மறந்து போனேன் என்று எனக்கு தெரியவில்லை. சரி, செல்வோம். சந்திரா, நான் உன்னிடம் ஒன்று கேட்கலாமா? கேள். இல்லை, உனக்கு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா? உனக்கு வரப்போகும் மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. ஏன், எனக்கு பெண் பார்த்து தரப்போகிறாயா என்ன? உனக்கு நான் வேறு பெண் பார்க்க வேண்டுமா? பார்க்கும் பெண்ணெல்லாம் நீதான் வேண்டும் என்று அடம் பிடிக்கின்றனர். இதில் நான் சென்று எந்த பெண் என்று தேர்வு செய்ய வேண்டும்? இங்கு பெண்களுக்கு பஞ்சமே இல்லை. அதிலும் உன்னை விரும்பாத பெண் என்று ஒருவர் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எல்லா பெண்களும் எனக்கு கணவன் என்று ஒருத்தன் அமைந்தால் அவன் கண்டிப்பாக சந்திரா போலதான் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இப்படி இருக்கையில் எங்கள் நிலைமையெல்லாம் மிகவும் பரிதாப நிலைமைதான். என்ன கூறுகிறாய் நீ? தோழனே, என்னிடமே நடிக்க வேண்டாம். எத்தனை பெண்கள் உன் பின் பித்து பிடித்து சுத்துகிறார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீதான் இதுவரை யாரின் காதல் வலையிலும் விழுந்ததாக தெரியவில்லை. ஆனால் உன்னை ஒரு பெண் ஈர்த்து விட்டாள் என்று எனக்கு தெரியும். கூடிய விரைவில் அது காதலாக மாறவும் வாய்ப்பு உள்ளது. மித்திரா, நான் உன்னிடம் சொன்னதுதான். அப்பெண் பார்க்க அழகாக தெரிந்தால் அதனால் ஓவியமாய் தீட்டினேன், அவ்வளவுதான். அதில் காதல் என்பது போல்தான் எதுவும் இல்லை. சொல்ல போனால் எனக்கு மட்டும் பிடித்திருந்தால் போதாது, அப்பெண்ணுக்கும் என்னை பிடிக்க வேண்டுமல்ல. என்ன சந்திரா, நீ நீ பேச மாட்டாயே என்று அத்தனை பெண்கள் ஏங்குகிறார்கள். இந்நிலையில் உன்னை ஒரு பெண் பிடிக்கவில்லை என்று சொல்லி விடுவாளா என்ன? போதும் போதும், வா, சிவன் கோவிலுக்கு செல்லலாம். இந்நேரம் பூஜைகள் ஆரம்பித்து இருக்கும். சரி சந்திரா, ஆனால் ஒன்று, இந்த வசந்த உற்சவத்திலாவது எனக்கு ஒரு பெண் அமைய வேண்டும். ஆனால் நான் உன்னுடன் வந்தால் எல்லா பெண்களும் என்னை சகோதரனாக பார்க்கிறார்கள். அதுதான் என் மனதிற்கு ரொம்ப வலிக்கிறது. போதும் போதும், நீ புலம்பி தீர்த்ததெல்லாம். வா, செல்வோம்.
சரி. ஹே, அங்கே பாரேன், சந்திரா வந்துள்ளான். ஐயோ, என்ன ஒரு அழகு, கொள்ளையடிக்கும் அழகு. இப்படி ஒரு அழகான ஆண்மகனை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. அழகு மட்டுமா, அறிவு, வீரம் அனைத்திலும் சிறந்தவன். நீலா, நீ ஒன்றை கேள்விப்பட்டாயா? நம் நாட்டின் அடுத்த தளபதி சந்திராதான் என்று பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. என் காதுகளிலும் அந்த விஷயம் வந்தது. எது வேணாலும் இருக்கட்டும், சந்திராவை திருமணம் செய்து கொள்ளும் பெண் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அழகு, அறிவு, வீரம், அது மட்டுமா, எக்கச்சக்கமான சொத்துக்கு ஒரே வாரிசு, அரசாங்க வேலை வேறு, அதிலும் மிகவும் நல்லவன் வேறு. சந்திரா மாத்திரம் என்னை தேர்வு செய்தால் எப்படி இருக்கும்? உன்னை தேர்வு செய்ய வேண்டுமா? பகல் கனவு காணாதே. சந்திராக்கு என்னை தான் பிடிக்கும். இல்லை இல்லை, அவனுக்கு என்னை தான் பிடிக்கும். நீங்கள் இருவர் சொல்வதும் தவறு. சந்திராக்கு என்னை தான் பிடிக்கும். என்ன நீ கூறுகிறாய்? அதெல்லாம் இல்ல. சந்திரா என்னவன், அவனுக்கு என்னை தான் பிடிக்கும். இல்லை இல்லை, அவன் என்னவன், அவனுக்கு என்னை மாத்திரம்தான் பிடிக்கும். உங்கள் இருவரையும் சந்திராக்கு தெரிய கூட தெரியாது. அப்படி இருக்கையில் எப்படி இப்படி பேசுகிறீர்கள்? சந்திராவுக்கு என்னை தான் பிடிக்கும். நான் தான் எல்லா வகையிலும் அவனுக்கு சரிக்கு சமமானவள். இல்லை, நான் தான். நீங்கள் இருவரும் இல்லை, நான் தான். என்ன நீ இப்படி கூறி எதை கூறிக்கொண்டிருக்கிறாய்? அப்படிதான் கூறுவேன், எனக்கு தான் சந்திரா. இல்லை, எனக்கு தான். அவன் எனக்கு மாத்திரம்தான். வழக்கம் போல உனக்காக பெண்கள் அடித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். சரி, நான் சென்று சமாதானம் செய்து அதில் ஏதாவது எனக்கு தெரிகிறதா என்று பார்க்கிறேன். என்ன நண்பா அப்படி பார்க்கிறாய்? இது போல நேரங்களை நான் பயன்படுத்தி கொண்டால்தான் என்னை மாதிரி இருக்கும் ஆண்களுக்காவது ஒரு காதல் கீதல் வரும். சற்று சென்று வருகிறேன், இங்கே காத்திரு. இவனோடு ஒரே வேண்டிக்கைதான். அந்த பெண், இது அவள்தானே? ஐயோ, கொள்ளை அழகு! எவ்வளவு அழகாக இருக்கிறாள் இந்த பெண்! அதிலும் அவளின் இந்த நீளமான கூந்தல் பட்டு போல இருக்கிறது. பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல இருக்கிறது. அப்பழுக்கற்ற சர்மம், வில்லம்பு போன்ற கண்கள். ஐயோ, என்னை ஏதோ செய்கிறது. சந்திரா, சந்திரா, எங்கே சென்று விட்டாய்? சந்திரா, பயம் கொள்ள வேண்டாம், பயம் கொள்ள வேண்டாம். ஒன்றுமில்லை. உங்களை நான் 2 நாட்கள் முன்பு ஓடை அருகே சந்தித்தேன். என்னை ஞாபகம் இருக்கிறதா? என் பெயர் திரிலோகச்சந்திரன். என் நண்பர்கள் எல்லாம் என்னை சந்திரா சந்திரா என்று அழைப்பார்கள். நான் இந்த நாட்டின் போர்ப்படை வீரனாக இருக்கிறேன். கூடிய விரைவில் போர்ப்படை தலைவனாக மாறிவிடுவேன், அதாவது தளபதியாக. உங்கள் பெயர் என்ன? மித்திரா, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டு. ஐயையோ, சரியான சமயத்தில் தவறாக வந்துவிட்டேன் போலையே. பயம் வேண்டாம், பயம் வேண்டாம். இவன் என் நண்பன் மித்திரன், மிகவும் நல்லவன். என் நண்பன் என்பதற்காக சொல்லவில்லை, உண்மையில் மிகவும் நல்லவன், உனக்கு சகோதரன் போல. சந்திரா,
அந்த பெண் இப்பொழுது உன்னிடம் கேட்டாளா நான் அவளுக்கு என்ன முறை வேண்டும் என்று? எதற்கு எல்லாரிடமும் என்னை சகோதரன் சகோதரன் என்று கூறுகிறாய்? அன்று நீ ஒரு பாடல் பாடினாயல்ல, அது மிகவும் அருமையாக இருந்தது. சொல்லப்போனால் உன் குரல் மிகவும் இனிமையாக இருந்தது. எனக்கு அந்த பாடல் தான் புரியவில்லை, என்ன மொழி என்றும் தெரியவில்லை. இருந்தாலும் அந்த இசை காதிற்கு மிகவும் இதமாக இருந்தது. எனக்காக அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பாட முடியுமா? ஆமாம், நானே பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ ஏன் எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருக்கிறாய்? எங்களை பார்த்து உனக்கு ಅಚ್ಚமாக இருக்கிறதா என்ன? ನೀವು ಏನ್ ಮಾತಾಡ್ತಿದ್ದೀರಾ? ನನ್ಗದೇನು ಜ್ಞಾಪಕ ಇಲ್ಲ ಅಲ್ವಾ? ಅದು ಇಲ್ಲದೆ ನಿಮ್ಮನ್ನ ಎಲ್ಲೂ ನಾನು ನೋಡಲಿಲ್ಲ. ನೀವು ಮಾತಾಡೋದೇನು ನನ್ಗೆ ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ. ದಯವಿಟ್ಟು ನನ್ನ ಹತ್ರ ಮಾತಾಡಬೇಡಿ. மித்திரா, அவள் என்ன கூறினாள் என்று உனக்கு ஏதாவது புரிகிறதா? உனக்கே புரியவில்லை, எனக்கு எப்படி புரியும்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அது என்ன மொழி என்றும் எனக்கு தெரியவில்லை. இதுவரை இந்த மொழியை நான் கேட்டதே கிடையாது. ஆனால் அவள் என்ன கூறினாள் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ಚಿತ್ರಲೇಖಾ, ಹಾ ಬಂದೆ. சித்ரலேகா, எவ்வளவு அருமையான பெயர் அல்ல? மிகவும் அழகாக இருக்கிறது, அவளை போலவே. சந்திரா, பகல் கனவு கண்டது போதும், சிவன் பூஜைக்கு செல்வோமா? மொழியே புரியவில்லை, இதில் இவன் காதல் எங்கிருந்து? சரி சரி, அப்படி பார்க்காதே, வா பூஜைக்கு செல்லலாம், நேரமாகிவிட்டது. செல், வருகிறேன். பார்வதி மேயா பக்த சகாயா பந்தமராதா பந்தருள் தாதா. இந்த குரல், இது சித்ரலேகா குரல் மாதிரி கேட்கிறது. நண்பா, வா சென்று பார்ப்போம். சரி. இவன் எதற்கு இப்படி ஓடுகிறான்? சந்திரா, நில்லு, நானும் வருகிறேன். பார்வதி மேயா பக்த சகாயா பந்தமராதா பந்தருள் தாதா. முந்தை வீணை கோர சிந்தா குலம் தீர எந்தையுள் பாதார விருதும் துணை சேர பிரவாரம் காரும். ஆஹா, மிக அருமையான பாடல். மிகவும் அருமையாக பாடினாள் அல்ல? ஆமாம் ஆமாம், அருமையான பாடல், மிக அருமையாக இருந்தது. இனி எல்லா வருடமும் இந்த பெண்ணையே வர சொல்ல வேண்டியதுதான். மிகவும் அருமையாக இருந்தது பாடல். ஆமாம் ஆமாம், அருமைதான். லேகா, உனக்கு தமிழ் நன்றாகவே தெரிகிறது. ஆனால் நீ என்னிடமே விளையாட்டு காட்டுகிறாயா? இந்த சந்திராவுடன் விளையாடினால் என்ன நடக்கும் என்பதை இப்போது காட்டுகிறேன் உனக்கு. உனக்கு தமிழ் நன்றாகவே தெரிகிறது, அருமையாக தமிழில் பாடுகிறாய். பின்பு எதற்கு என்னிடம் அப்படி போய் கூறினாய்? ஏதோ புரியாத மொழியில் பேசிவிட்டு உனக்கு தமிழே தெரியாது என்பதைப் போல நடித்தாய். எதற்காக? பெண்ணே, இவன் யார் என்று தெரியும் அல்ல? அடுத்த தளபதி. இவனிடமே பொய் கூறிவிட்டாய். அவ்வளவுதான், நீ இந்த நாட்டை விட்டு போன மாதிரிதான். உன்னை பிடித்து சிறையில் போட்டு விடுவார்கள். தெரியாதா உனக்கு இதெல்லாம்? உண்மையை கூறு, யார் நீ? எங்கிருந்து வந்துள்ளாய்? எதற்கு என்னிடம் பொய் சொன்னாய்? உங்கள் பின்னால் யானை நிற்கிறது. மதம் பிடித்த யானை. என்னது? யானையா? எங்கே? எங்கே?
யானை காணவில்லை. யானைலாம் எதுவும் இல்லை போல. அண்ணே, என்ன நீ இங்க யானைலாம் ஒன்னும் இல்லையே. ஐயோ, எங்கே அந்த பெண்? தப்பித்து ஓடிவிட்டாள் போல. ஆ, இந்த சந்திராவிடமே விளையாட்டா? உன்னை எப்படி பிடிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். அப்பாடா, எப்படியோ அங்கிருந்து ஓடி வந்து விட்டோம். இல்லை என்றால் என்ன நடந்திருக்குமோ? யார் என்று நினைத்தார்கள்? சித்ரலேகா. என்னை யாராலையாவது பிடிக்க முடியுமா என்ன? என்னம்மா, ஓடி ஓடி களைப்பாகி விட்டதா? பானகம் ஏதாவது தேவைப்படுகிறதா என்ன? அது அது எது? ஆ, மன்னித்து விடுங்கள். நான் விளையாட்டுக்காக அப்படி போய் சொன்னேன். இனி இப்படி நடக்காது. மன்னித்து விடுங்கள். இனி இப்படி நடக்காது, அது எனக்கே தெரியும். ஆனால் என்னிடமே நீ பொய் கூறிவிட்டாயே, இது மிகவும் தப்பாயிற்றே. வருங்கால தளபதியிடம் நீ இப்படி பொய் சொன்னது யாருக்காவது தெரிந்தால் அது எனக்கு மிகவும் மானக்கேடாக மாறிவிடும். அதனால் நீ என்னிடம் பொய் கூறியதற்கு உனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டுமே. வேண்டாம் வேண்டாம், தயவு செய்து மன்னித்து விடுங்கள். இது நான் யாரிடமும் கூற மாட்டேன். நீங்கள் வெளியே கூறினால் தானே நான் பொய் சொன்னது தெரியும். மன்னித்து விடுங்கள். இனி இப்படி நடக்காது. எனக்கு எந்த தண்டனையும் கொடுத்து விட வேண்டாம். என்ன செய்கிறீர்கள்? அமைதியாக இரு. என்ன செய்கிறீர்கள்? வேண்டாம், விடுங்கள். அமைதியாக இரு என்றேன். அது என்னுடைய ஜிமிக்கி. அதை எதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்? உனக்கு என்ன தண்டனை கொடுப்பது என்று எனக்கு இப்போதைக்கு தோன்றவில்லை. அதனால் உன் ஜிமிக்கியை நான் எடுத்துக்கொண்டு செல்கிறேன். உனக்கு இந்த ஜிமிக்கி வேண்டும் என்றால் இன்று மாலை பொழுது நீ என்னை முதலில் சந்தித்தாயல்ல, அந்த இடத்திற்கு வர வேண்டும். அங்கு நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன். நீ அதை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு உன் ஜிமிக்கியை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வரவில்லை வை, அதற்கு மேல் நீ சிறைக்கு செல்ல வேண்டியதுதான். நீ கண்டிப்பாக வருவாய் என்று எனக்கு தெரியும். மாலை நான் காத்து கொண்டு இருப்பேன். அந்த நீரோடை அருகே நீ வர வேண்டும்.